पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. அன்பர்களே, நமோ வெங்கடேசாய வேங்கடத்துறைவார்க்கு நம. இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 507வது திருநாமத்தை அனுபவிப்போம். இங்கே நாம் சொல்லக்கூடிய வரலாறு ஏற்கனவே வந்திருக்கு. ஆனாலும் இந்த திருநாமம் அந்த வரலாற்றின் ஒரு பகுதியை அழுத்தி சொல்வதனாலே நான் அந்த விளக்கத்தை அந்த வரலாற்றை வைத்தே சொல்கிறேன். எம்பெருமான் ஆயர்பாடியிலே 1000 சிறுவர்களோடு கன்றுகளை மறித்து மேய்த்து வந்தான். கன்றுகளை மேய்க்க கொடுப்பாங்க, அப்புறம் 1000 ப்ரமோஷன் கொடுத்து பசுமாடு மேய்க்க வைப்பாங்க. இளம்பிள்ளைகளை கண்ணுக்குட்டி மேய்ங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தன்னையர் 1000 பிள்ளைகளோட எம்பெருமான் அவனை போலவே இருக்கிற 1000 பிள்ளைகள் தோழர்கள் அவர்களோடு கன்றுக்குட்டிகளை மேய்க்க போவான். அந்த கன்றுக்குட்டிகளை குழந்தை மேய்க்க போகிறச்சே வீட்டில் எல்லோரும் காத்தாலும் பழையது போட்டுட்டு அந்த கன்றுக்குட்டி மேய்க்கிறச்சே மத்தியானம் சாப்பிட்றதுக்கு டிஃபன் டப்பா கொடுத்துருப்பாங்க. டிஃபன் டப்பானா ஒவ்வொரு வீட்டில் ஒரு டப்பா, ஒரு வீட்டில் பித்தளை, ஒரு வீட்டில் வெறுமை இலையில கட்டி கொடுப்பாங்க. சரி, இண்டாலியம் அந்த காலத்தில் இருக்காது. இண்டாலியம் அல்லது ஏதோ வச்சு அவங்க வசதிப்படி கொடுப்பாங்க. ஒருத்தர் வீட்டிலே ஒரு வீட்டில் புளியன் சாதம், ஒரு வீட்டில் எலுமிச்சக்காய் புளியன் சாதம், இப்படி அதையெல்லாம் இந்த குழந்தை தயிர் சாதம் ஒரு வீட்டில், அதுக்கு ஒரு ஊறுகாய். ஒருத்தர் ஒரு 1000 வீட்டில் அந்த மாவடு, ஒரு 1000 வீட்டில் மெந்தைய மாங்காய், இப்பெல்லாம் போட்டு பசங்க அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து வரணும். வந்த உடனே பசுமை கன்றுக்குட்டிகளை மேய்க்க விட்டுருவா. விட்டப்புறம் கோலாகலமாக பேசி சிரித்து விளையாடுவாள். கண்டபிரான்களை பேசி சிரித்து விளையாடுற காட்சியாக ஆனந்தமாக இருக்கும். தேவர்கள் அதை எல்லாம் மேலிருந்து பார்ப்பார்கள். அப்புறம் பொட்டலத்து பிரி சாப்பிட்றதுக்குன்னுவாங்க. எல்லாம் சாப்பிட உட்காரும். அது பகவான் என்ன பண்ணுவான், பெரிய இலை ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லுவான். வாழை மரத்தில் பக்கத்தில் தோப்பில் அதை என்ன போட்டுருவான். எல்லாத்தையும் கொட்டும் கொண்டுடுவான். பெரிய பாவாடைன்னு அது மாதிரி எல்லாத்தையும் கொட்டிடணும். அதில் கொட்டின பிற்பாடு ரங்கநாதன் பெரிய பாவாடைன்னு விசேஷமாக உண்டு அந்த காலத்தில். இப்போ நடக்கிறது மாம்பழம் வைப்பாங்களாம். சாதம் மாம்பழம், அவ்வளோதான். அது வாங்கிட்டு போகிறதுக்கு ஜனங்கள் அப்போ காத்துட்டு இருந்தாங்க. இப்போ மக்களுக்கு நிறைய உணவு வகைகள் ஆகிடுச்சு. அது வீட்லேயே டெய்லி சமைக்கிறதே விட்டுட்டாங்க. அந்த இந்த ஏதோ கொண்டு கொடுத்துட்டு போய்ட்றாங்க, சாப்பிட்றாங்க. நான் அங்கே வந்தது அந்த இலை நிறைய போட்டு கண்ணபிரான் என்ன பண்ணுவான், தன் கையில் எடுத்து வச்சுப்பான். கையில் எடுத்து வச்சு சாதத்தை கையில் வச்சுட்டு ஊறுகாயெல்லாம் வேலை எடுக்கலை சொருகி வச்சுட்டு நிற்பான். குழந்தைகள்கிட்ட பேசுவான், கதை சொல்லுவான். எப்படி அந்த வீட்டு மாமியை ஏமாற்றினோம்,
அந்த வீட்டு மாமி வந்து எவ்வளோ ஜரூராக நம்ம வெண்ணெய் சாப்பிடக்கூடாது எவ்வளோ காவல் வச்சுருந்தா. அந்த வீட்டு மாமி தன்னுடைய மருமகளை காவல் வச்சு போயிருந்தா. வெண்ணெயை மட்டும் கிருஷ்ணன் வந்து சாப்பிட்டா என்ன பண்ணுறேன் பாருன்னு. அந்த அம்மா நம்மளை சாப்பிட விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வெண்ணெய் கிட்ட இருக்க போக விடலை. கடைசியில் எப்படியோ பிடிச்சி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி உரியிலிருந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தபொழுது அந்த அம்மாவுடைய மாமியார் வந்தாச்சு. ஐயோ என்ன பண்ணுறது அம்மா கதைச்சா கொஞ்சம் வெண்ணெயை தூக்கி அந்த பொண்ணுடைய வயத்தில் வாயில் அப்படி தடவிட்டு வந்தோம். அம்மா சொன்னா, ஏண்டி டெய்லி கிருஷ்ணன் வந்து சாப்பிட்றான்னு ஏமாத்திர, நீ தான் சாப்பிட்ற, நீ சரியாக வாயை தொடக்கலை, அதனால தெரிஞ்சுடுத்து அப்படின்னு அந்த மருமகளை அம்மா திட்டினான். எப்படி இருந்த அந்த சீன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு சரிசமமாக பகவான் பேசுகிறான். தேவர்கள்லாம் பார்த்தார், ஒரு நாளாவது நம்மோடு இப்படி சாப்பிட்ருக்காங்க. நம்ம லட்சியமே பண்ணதில்லை. அவன் யாகத்தில் கூட வருவான், யாகத்தில் சரியான மந்திரம் சொல்லி பக்தியோடு கூப்பிட்டா வருவான். வரும்பொழுது தேவதைகள்லாம் வந்தப்பறம் லாஸ்ட்டில் வருவான். இப்போ என்னடான்னா இந்த குழந்தைகள் முன்னாடி உட்காந்து இந்த ஊறுகாயெல்லாம் வேறு சாப்பிட்டுண்டு நடுவில் உபன்யாசம் வேறு பண்ணிட்டு அந்த குழந்தைகள் சிரிக்க இவனும் சிரிக்கிறான். எவ்வளோ பாக்கியம் பண்ணின குழந்தைகள். முதல்ல நினச்சா அப்புறம் மெல்ல மெல்ல பொறாமை ஆயிடுது, நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்காத திருமால் இவாளுக்கு கொடுக்குறானேன்னு. அப்புறம் இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணிட்டு இப்படி ஆனந்தமாக இருக்கிற சமயத்தில் எல்லாம் யமுனையில் போய் கையெழும். சாப்பாடு நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், இவனோட சாப்பிட்றான், அந்த சாப்பாடு என்ன தான் இருக்குன்னு பார்க்கணுன்னு தேவர்கள் மீன்களாக மாறி யமுனையில் மறுநாளுக்கு ரெடியாக இருந்தாங்க. கிருஷ்ணன் பார்த்துட்டான், நீ எல்லாம் ஒரே மீன் கூட்டமாக இருக்குது, யமுனையில் அவ்வளோ தேவர்கள் 33 கோடி மீன்கள் திடீர்னு உண்டா. அதனால் பகவான் என்ன சொன்னான், பசங்களாம் இன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப மீன் ஜாஸ்தியாக இருக்க போய் கையில் பார்த்துக்கோங்க, அது கடிக்கும், அதில் நீங்கள் விழுந்தாலும் விழுந்துருவீங்க, அதனால் எல்லோரும் வேஷ்டியில் தொடச்சிக்கோங்க, பெருமாள் கோயில் பிரசாதம் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பகவான் உத்தரவு போட்டான். செய்து கொடுத்த குழந்தைகள் மீனாக இருந்தும் கூட ஒரு பொட்டு வரலை. தேவர்களுக்கு ரொம்ப பொறாமை ஆயிடுச்சு. பிரம்மதேவன்ட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, பகவான் தான் பகவான்கிறத மறந்துவிட்டா மாதிரிலாம் இருக்கான் அப்படின்னு. பிரம்மதேவன் தான் நல்ல சான்ஸ்னு கண்ணபிரான் கன்றுகளை எல்லாம் மயக்கி விட்டு தன்னுடைய தோழர்களோடு சாப்பிட உட்கார்ற சமயத்தில் அந்த கன்றுகளை அபகரித்தார். கிருஷ்ணனுக்கு தெரியாதுன்னு அபகரித்தார். அந்த கண்ணன் நான்முக கடவுள் கன்றுகளை அபகரிப்பதை பார்த்து கொண்டே தான் இருந்தான். அவன் பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் நான்முக கடவுள் பார்க்கல, தான் அதிசயம். அதிருஷ்டோ திரஷ்டா என்று வேதம் சொல்கிறது. நம்ம இவன் பார்த்துட்டு இருக்கான், ஆனால் அவன் நம்ம பார்த்துட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் ஃப்ராடு பண்ணுறோம், திருடுறோம், எல்லாம் பண்ணுறோம். இன்னும் சில பேர் ரொம்ப கெட்டிக்காரெலாம் இருக்காங்க. அதாவது குணச்சித்திர நடிகர்கள்லாம் திரைப்படங்களை பார்ப்பீங்க, அவருக்கு குடிக்கிறதுக்கோ இதுக்கோ காசு அவசியமாக தேவைப்படுவது இருக்காது. அதுக்காக திருவேங்கடமுடையான் உண்டியல் ஒன்று இருக்கும் வீட்டில். அந்த திருவேங்கடமுடையான் படம் போட்டிருக்கோம், அது கீழே ஒரு உண்டியல் இருக்கும். அந்த உண்டியத்திலும் கொஞ்சம் காசு போட்டு வச்சுருப்பாங்க. இவருடைய அவசர தேவைக்கு என்ன பண்ணுவார், இந்த உண்டியல் எடுத்து உடைக்கணும். இது பெரிய பாவமாச்சே, திருவேங்கடமுடையான் உண்டியல் எடுத்து உடைச்சி செலவழிச்சா பயம் இருக்குது, அதனால் தேவை இருக்கும். அதனால் என்ன பண்ணார் இவர், திருவேங்கடமுடையான் பார்த்தா தானே கஷ்டம் அப்படின்னு தன் துண்டு ஒன்றை தூக்கி திருவேங்கடமுடையான் படத்தில் போட்டுருவார். போட்டு அப்புறம் காசை உடச்சி எடுத்துகிட்டு போயிடுவார். ஏன்னா பெருமாள் பார்க்கலையாம். அவன் சிரிக்க மாட்டான். நான் தாண்டா யாசாகும் ராஜா வருணோ யாதி மத்திய பஷ்யன்னு சத்யான்ற ஜனானம் வேதத்தில் சொல்லியிருப்பா. நீ என்ன ஃப்ராடு பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், இன்னும் நம்ம துணியை போட்டு மறைச்சா எனக்கு தெரியாத போயிடுப்பான்னு அவன் சிரிப்பான். நம்ம பிரம்மாவும் அந்த மாதிரி தான். இது கிருஷ்ணனுக்கு இப்போ தெரியாது, நாம் கன்றுகளே ஒழிச்சு வைப்போம், அப்புறம் கிருஷ்ணன் திண்டாடுவான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கன்றுகளை ஒழிச்சு வைக்கிற குகை தேடி வைக்கிறார். தன் சக்தியினால் கன்றுகள் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாருங்க. அத்தனையும் கண்ணன் பார்த்துட்டுருக்கான், அவருக்கு தெரியல. இங்கே குழந்தைகளோடு விளையாடின்னு இருக்கான், பேசிகிட்டு இருக்கான், புலிக்காய்ச்சலை தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதே சமயத்தில் பிரம்மதேவன் அது ஒழிச்சு வைக்கிறதையும் பார்த்துட்ருக்கான். அனைத்தையும் நேராக பார்க்குறவனாச்சு அவன். அப்புறம் என்ன பண்ணான் பிரம்மதேவன், கன்றுகளை மறைத்த பிற்பாடு இவருடைய தோழர்களை மறைப்போம் என்று தோழர்களை மறைத்தார். அதையும் பார்த்தான் கண்ணன். அதற்கப்புறம் தோழர்கள் இந்த டிஃபன் டப்பா அதையெல்லாம் மறைச்சார், அதையும் பார்த்தான். ஆனால் இவன் பார்க்குறாங்கிறதே பிரம்மதேவனுக்கு தெரியாது. அதுதான் அதிசயம் சாமி. அவ்வளோ படித்த பிரம்மா, பகவான்கிட்டேயே வேதம் ஓதின பிரம்மா, சரஸ்வதியின் கணவனான பிரம்மா,
அந்த வேதம் அவனை பார்க்கப்படாமல் பார்க்கிறவன், யாரும் அவனை பார்க்க முடியாதான், அவன் எல்லாரையும் பார்க்குறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதையெல்லாம் தெரிந்து கொண்டிருந்த பிரம்மா அவரே பாவம் கிருஷ்ணன் பார்க்கலேன்னு நினச்சி தெரியும் பண்ணினார். இந்த கதை உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க முடியும். அதில் இம்பார்ட்டண்ட்டு ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தள்ளெழுத்தை எழுதலான்னு போனார் பிரம்மா. அவர் தானே வேலை. இன்றைக்கி எத்தனை பேர் தள்ளெழுத்து எழுதித்தாலும் கருணாகரனுக்கு அவனுக்கு நல்லா தள்ளெழுத்து எழுதலான்னு போய் உட்காண்டார். உட்காரணும். தன்னுடைய சேம்பரை நோக்கி, தன் ஆஃபீஸை நோக்கி பிரம்மதேவன் வந்தார். வாசலில் டவால் இருக்கான். எல்லோரும் இருப்பாங்களா இல்லையா? அந்த டவால் எங்கேயா வந்த அப்படின்னு கேட்டான். போகல அப்படின்னா, ஏய் நான் தாண்டா பாஸ் உனக்கு பிரம்மா, இப்படி தான் உள்ளே இருக்கிறவங்க சொல்லிட்டு போனார். பின்னாடி ஒரு பையனை மாதிரி வேஷம் கொண்டு வருவான், அடிச்சுடாத விரட்டி விட்டுரு, அதனால் உன்னை விரட்டி விடலாம் அடிச்சிருப்பேன். உள்ளே போய் பிரம்மா உட்காந்துருக்கா, என்ன துணிச்சல் இருந்தால் நான் தான் பிரம்மா என்று நீ வருவாயின்னு கேட்டான். அப்போ தான் புரிஞ்சுது பிரம்மாவுக்கு. அங்கே இவர் காரியம் பண்ணிச்சு, அவன் பிரம்மதேவனாக வடிவெடுத்து அவர் சீட்டை போய் கொண்டான். அதையும் இவர் பார்க்கலையே. அதனால் இப்படி யாரும் பார்க்காமல் பார்க்கிறவன் ஆகியனால அவனுக்கு பார்க்கிறவன் என்பதாக ஒரு திருநாமம் அப்படின்னு நாரதர், எங்கள் அப்பா இப்படி தான் ஏமாந்து போனார், இந்த கதையை வசிட்ட நம்ம அப்பா இப்படி தாண்டா ஏமாந்து போனார்னு சொல்கிறார். அந்த உங்களுக்கு இதுக்கு பின்னணி ஸ்லோகம். அஜாகிருதான் வத்சகணான் ச பஷ்யதி அஜாகிருதான் தனபி வை வயஸ்யான் ததீய சிக்கியாதிகமப்யதிருஷ்டா திரஷ்டா ததன்யோ நகி கஷ்டேரம். அதாவது இந்த மாதிரியே பார்க்கிறவன் யாரும் கிடையாது, பார்க்கப்படாமல் பார்க்கிறவன். இதற்கு தமிழ் கேளுங்கள். பிரம்மன் கன்றுகளை கவர பார்த்தான், பிறகு தோழர் தம்மை கவர பார்த்தான், அவர் உண்டி பெட்டகம் அவை கவர பார்த்தான், ஆனால் அவன் இவனை பார்த்தான் அல்ல. பாராதே பார்க்கும் பார்ப்பான், அவ்விடையன் போல் மற்றொருவர் உண்டோ, அதனால் வேங்கடத்தாயன் பார்ப்பவன் என்ற பெயரை பெற்றான் தானே. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள், நமக்கும் நுட்பங்கள் எல்லாம் நன்கு புரியும். பார்க்க முடியாத விஷயங்களை பார்க்கும் திறனை பரந்தாமன் அல்ல. இந்த திருநாமத்தை அவன் திவ்யமங்கல திறனித்து ஜெபியுங்கள். திரஷ்டே நமஹா நமோ வெங்கடேசாயா வேங்கடத்துறைவார்க்கு நமா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.